வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 10th யூனிட்டில் இருக்கக்கூடிய அரோமேட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன்லேருந்து எம்சிக்யூ கொஸ்டின் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ கொஸ்டினுக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இன் த எஸ்என்ஏஆர் மெக்கானிசம்? 1-chloro-3-nitrobenzene சோடியம் ஹைட்ராக்சைடு அட் 70 டிகிரி செல்சியஸ் ரியாக்ட் ஆகும்போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்க முன்னாடி ஃபஸ்ட்டு அரோமேட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்புறம் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நியூக்ளியோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன். ஒரு அரோமேட்டிக் ஃபஸ்ட்டு நியூக்ளியோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் சிம்பிளஸ்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட் பென்சீன். பென்சீனில் காஞ்சுகேட்டட் பொசிஷனில் 3 பை பாண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்த 3 பை பாண்டு டீலோக்கலைசேஷன் ஆகிறதுனால பென்சின் ரிங்கை எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகப்படுத்தும். இந்த டென்சிட்டி அதிகப்படுத்துறதுனால ஈஸியாக எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் பென்சீனில் நடக்கும். ஓகே, அதே பென்சின் ரிங்கில் ஒரு ஹேலஜன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை அரைல் ஹேலைடுன்னு சொல்லுவோம். இந்த அரைல் ஹேலைடு கூட எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு பதிலாக நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கக்கூடிய அரைல் ஹேலைடில் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹேலைடு அந்த ஹேலைடை விட ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் ஹேலைடு பொசிஷன் அட்டாச் இருக்கிற பொசிஷனில் போய் ஈஸியாக அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, அப்போ அந்த பொசிஷனை நம்ம இப்சோ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹேலஜன் அட்டாச் இருக்கிற பொசிஷன் இப்சோ பொசிஷன். அப்போ ஃபஸ்ட்டு இப்சோ பொசிஷனில் அடிஷன் நடக்கும். ஓகே, அப்போ அடிஷன் நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பைபாண்டு வெளியே பார்த்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ கார்பன் அயான் ஃபார்ம் ஆகும். இந்த கார்பன் அயான் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பால் ஈஸியாக ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஓகே, ஃபைனலாக இந்த கார்பன் அயான் ஃபார்ம் ஆகி ஸ்டேபிள் ஆகும்போது அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஹேலஜன் குரூப்பு ஹேலைடு ஃபார்மில் வெளியே வரும். ஓகே, ஃபஸ்ட்டு அடிஷன் நடக்கும், அப்போ செகண்டு எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஹேலைடுங்கிற வீக் நியூக்ளியோஃபைலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலை நம்ம சப்ஸ்டிஷன் பண்ணிட்டோம். அதுதான் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். இந்த நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷனை ட்ரெடிஷனல் எஸ்என்ஏஆர் ரியாக்ஷன் சொல்லுவோம். அப்போ ட்ரெடிஷனல் எஸ்என்ஏஆர் ரியாக்ஷன் நடக்கணும்னா எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகே, இன்கேஸ் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் போடும்போது ஃபஸ்ட்டு அங்கே எலிமினேஷன் நடக்கும். ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலை வந்து அப்செட் பண்ணி அமோனியாவை வெளியே போயிடும். ஓகே, அப்போ அங்கே ஃபஸ்ட்டு எலிமினேஷன் நடக்கும். ஓகே, அப்போ எலிமினேஷன் நடந்து அங்கே பென்சைன் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ பென்சைனுங்கிறது டீஹைட்ரஜன் பென்சீன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலாக இங்கே இருக்கக்கூடிய NH2 குரூப்பே அடிஷன் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் அடிஷன் ஃபாலோடு பை எலிமினேஷன், செகண்ட் ரியாக்ஷனில் எலிமினேஷன் ஃபாலோடு பை அடிஷன் ரியாக்ஷன். அப்போ எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இல்லைனா ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் போடணும், அங்கே அடிஷன் நடந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அதுதான் பென்சைன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நியூக்ளியோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன், அடுத்தது எலிமினேஷன் அடிஷன் ரியாக்ஷன். இந்த எலிமினேஷன் அடிஷன் ரியாக்ஷனை பென்சைன் மெக்கானிசம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன். இந்த அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷனை கண்டிப்பாக எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்போ எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் தான் இங்கே அடிஷன் எலிமினேஷன் நடக்கும், ட்ரெடிஷனல் எஸ்என்ஏஆர் மெக்கானிசம் நடக்கும். ஓகே, அப்போ இங்கே NO2 குரூப் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் இங்கே மீத்தாக்சைடு அயான் இருக்குது. ஓகே, அப்போ இது மைனஸ் குரூப், இது ப்ளஸ் குரூப். இங்கே இருக்கக்கூடிய மீத்தாக்சைடு அயான் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல், ஸோ அங்கே இருக்கக்கூடிய இப்சோ பொசிஷனில் போய் அட்டாக் ஆகும். ஃபஸ்ட்டு அப்போ அடிஷன் ஆகும்போது அதுக்கப்புறம் கார்பன் அயான் ஃபார்ம் ஆகும், அடுத்தது ஃப்ளூரின் வந்து வெளியே வந்துடும். ஓகே, அப்போ ஃப்ளூரைடு அயான் வெளியே வந்துடும். ஃப்ளூரைடு அயான் இருந்த இடத்துல மீத்தாக்சைடு அயான் குரூப்பே சப்ஸ்டிட் ஆயிரும். ஓகே, அப்போ இது ஃபஸ்ட்டு அடிஷன் நடக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஃப்ளூரைடு வந்து எலிமினேட் ஆகும். ஓகே, இது அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே ஹேலஜன் குரூப்பு குளோரின் குரூப் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய OH மைனஸுங்கிற நியூக்ளியோஃபைலு டேரெக்டாக ஹிப்சோ பொசிஷன்லேயே அட்டாக் ஆகும். ஃபஸ்ட்டு அடிஷன் நடக்கும், செகண்ட் ஸ்டெப்பில் குளோரின் வந்து லீவ் ஆகும். ஓகே, அப்போ எலிமினேட் ஆகும். ஃபஸ்ட்டு அடிஷன், செகண்ட் வந்து எலிமினேஷன். ஓகே, அப்போ உங்கள் குளோரின் இருந்த இடத்துல OH குரூப்புவே சப்ஸ்டிட் ஆயிரும். இது அரோமேட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். அதே மாதிரி பென்சீன் மெக்கானிஸில் எலிமினேஷன் நடந்து அடுத்த அடிஷன் நடக்கும். அரைல் ஹேலைடில் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் போடுறோம். அப்போ ஹை டெம்பரேச்சர் 350 டிகிரி செல்சியஸ் நம்ம ஹீட் பண்ணியிருக்கோம். ஹை டெம்பரேச்சர் இங்கே இருக்கக்கூடிய குளோரின் எலிமினேட் ஆகி பென்சைன் ஃபார்ம் ஆகும். பென்சைன் ஃபார்ம் ஆன அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய OH மைனஸ் போய் அங்கே போய் அடிஷன் ஆகும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகி ரெண்டாவது அடிஷன் நடக்கும். ஓகே, இது பென்சைன் மெக்கானிசம். அப்போ இதில் இன்டர்மீடியட் யாருன்னா பென்சைன் வந்து இன்டர்மீடியட்டாக ஃபார்ம் ஆகும். ஓகே, அடுத்தது குளோரோபென்சின் எடுத்திருக்கோம், ஒரு ஸ்ட்ராங் பேஸ் போட்டிருக்கோம், சோடமைன் அமோனியா. இங்கே ஸ்ட்ராங் பேஸ் போடுறதுனால இங்கே குளோரின் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகும், அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய NH2 மைனஸ் வந்து அடிஷன் ஆகும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகி அதுக்கப்புறம் அடிஷன் நடக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய Cl மைனஸுங்கிற நியூக்ளியோஃபைலை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலை வச்சு. அதனால் இந்த நியூக்ளியோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 1 by 1 நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடிஷன் எலிமினேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் மெக்கானிசம் ஆஃப் நியூக்ளியோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன்.
அரைல் ஹாலைடு கேனாட் அண்டர்கோ SN2 ரியாக்ஷன். அரைல் ஹாலைடு வந்து SN2 ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா பேக் சைடு அட்டாக் வந்து பாசிபிள் கிடையாது. எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரைல் ஹாலைடு எடுத்திருக்கோம். ஒரு SN2 ரியாக்ஷன் நடக்குன்னா ஒரு ஸ்டெப்பில் நடக்கும். அதே மாதிரி இன்கமிங் நியூக்ளியோஃபில் வந்து பேக் சைடு வந்து அட்டாக் ஆகும். லீவிங் குரூப்புக்கு பேக் சைடு வந்து அட்டாக் ஆகும். இங்கே லீவிங் குரூப் வந்து ஹாலஜன் இருக்குது. அதுக்கு பேக் சைடு வந்து ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபில் வந்து அட்டாக் பண்ணுவார். அப்படி அட்டாக் பண்ண வரும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு ஸ்டேபிள் கிடையாது, ஹைலி அன்ஸ்டேபிள். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ ஈஸியாக ஃபார்ம் ஆகாது. ஓகே, அப்போ SN2 ரியாக்ஷன் வந்து நியூக்ளியோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா பேக் சைடு அட்டாக் பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி SN1 ரியாக்ஷன் பாசிபிள் கிடையாது. ஏன்னா SN1 ரியாக்ஷன்னா 2 ஸ்டெப் நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து கார்போகேட்டையானில் போய் உங்களுக்கு நியூக்ளியோஃபில் போய் சப்ஸ்டிட்யூஷன் ஆகும். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருக்கிறதுனால ஃபினைல் கேட்டையான் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபினைல் கேட்டையான் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள். அதனால் SN1 ரியாக்ஷன் ஈஸியாக நடக்காது. ஓகே, இப்போ ஒரு அரைல் ஹாலைடு எடுத்திருக்கோம். அப்போ அரைல் ஹாலைடில் இங்கே இருக்கக்கூடிய ஹாலஜன் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா இங்கே ஃபினைல் கேட்டையான். இந்த அரைல் கேட்டையான் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா ஹைலி அன்ஸ்டேபிள். இந்த அரைல் கேட்டையானில் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து sp2 ஹைப்ரடைஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்குது. ஓகே, இந்த ஹைப்ரடைஸ்ட் ஆர்பிட்டால் சுற்றி இருக்கக்கூடிய p ஆர்பிட்டாலுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகாது. அப்போ ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகாதனால இது ஸ்டேபிள் ஆகாது, ஹைலி அன்ஸ்டேபிள். ஓகே, அப்போ SN1 ரியாக்ஷன் நடக்கணும்னா கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகணும். இந்த அரோமேட்டிக் காம்பவுண்டில் ஃபினைல் கேட்டையான் வந்து அவ்வளோ ஈஸியாக ஃபார்ம் ஆகாது. அதனால் SN1 ரியாக்ஷனும் நடக்காது. அதே மாதிரி இங்கே SN2 ரியாக்ஷன் நடக்கணும்னா நியூக்ளியோஃபில் பேக் சைடு வழியாக வந்து அட்டாக் ஆகும். இன்வர்ஷன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும். பேக் சைடு வழியாக அட்டாக் ஆகிறது அவ்வளோ பாசிபிள் கிடையாது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சருமே அவ்வளோ ஈஸியாக ஃபார்ம் ஆகாது. ஸோ SN2 ரியாக்ஷனும் அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஓகே, அப்போ நியூக்ளியோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷனில் SN1 SN2 ரெண்டுமே நடக்காது. அப்போ அதில் எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டில் எக்ஸலன்ட் லீவிங் குரூப்பான நைட்ரஜன் ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா அங்கே AR-SN1 மெக்கானிசம் நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின் டைசோனியம் சால்ட் எடுத்திருக்கோம். இந்த டைசோனியம் சால்ட்டில் N2 வந்து கேசி ஸ்டேட்டில் ஈஸியாக லீவ் ஆகும். அப்போ இது ஸ்டேபிள் காம்பவுண்டாக இருக்கிறதுனால இது பெஸ்ட்டு லீவிங் குரூப்பாக இருக்கும். அப்போ பெஸ்ட்டு லீவிங் குரூப்பாக இருக்கிறதுனால இங்கே ஃபினைல் கேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ ஃபினைல் கேட்டையான் ஃபார்ம் ஆகிறது காரணம் என்னென்னா இங்கே ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் கேஸ். இந்த ஸ்டேபிள் நைட்ரஜன் கேஸ் வந்து லீவ் ஆகிறதுனால தான் இங்கே ஃபினைல் கேட்டையான் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபினைல் கேட்டையான் ஃபார்ம் ஆன அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய OH- போய் நேரவே அடிஷன் ஆகும். ஓகே, அப்போ இங்கே N2 குரூப் வந்து ஃபஸ்ட்டு எலிமினேஷன் ஆகும். அப்போ இந்த எலிமினேஷன் ஆகிறது ஸ்லோ ஸ்டெப்பாக நடக்கும். அடுத்தது இந்த ஃபினைல் கேட்டையான் ஃபார்ம் ஆகிறது ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ உடனே OH- போய் அட்டாக் ஆகும். அப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, அப்போ இந்த ரியாக்ஷன் 2 ஸ்டெப்பில் நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்லோ, ரெண்டாவது ஸ்டெப்பு ஃபாஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்லோவாக இருக்கனால ரேட் டெட்டர்மினிங் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பொறுத்து தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. அதனால் RXங்கிறது சப்ஸ்ட்ரேட்டு, மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்டு. அடுத்து Kங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட். இந்த சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து மட்டும்தான் ரியாக்ஷன் இருக்கிறதுனால இந்த ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக் ரியாக்ஷன். அப்போ AR-SN1 மெக்கானிசம் நடக்கணும் அப்படின்னா டைசோனியம் சால்ட் இருந்துச்சுன்னா SN1 மெக்கானிசம் நடக்கும். ஓகே, அடுத்தது AR-SN2 மெக்கானிசம் நடக்கணும்னா அரைல் ஹாலைடு கூட எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்போ எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பு ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷனில் இருந்தால் தான் நடக்கும். ஓகே, இதே மாதிரி மெட்டா பொசிஷனில் இருந்தால் நடக்காது. ஏன் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேரா பொசிஷனில் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் NO2 குரூப் இருக்குது. அப்போ NO2 குரூப் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் வந்து நேராக இப்சோ பொசிஷனே அட்டாக் ஆகும். ஓகே, அப்போ இந்த பொசிஷனை நம்ம இப்சோ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இப்சோ பொசிஷன்லேயே ஃபஸ்ட்டு அடிஷன் ஆகும். அப்போ அடிஷன் ஆகிறதுனால இந்த பாண்ட் இங்கே வெளியே ஷிஃப்ட் ஆகும். ஸோ கார்பனையான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இந்த கார்பனையான் வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகும் இந்த எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பால். அப்போ இந்த கார்பனையான் உள்ளே பார்த்து ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்டு இங்கே வெளியே ஷிஃப்ட் ஆகும். அப்போ இங்கே மைனஸ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய மைனஸு இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பால் ஈஸியாக ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஓகே, அப்போ இங்கே எவ்வளோ மைனஸ் இருக்கோ அதை இந்த எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுது. அப்போ இதை மேசன் ஹெய்மர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்கே மைனஸு உள்ளே பார்த்து ஷிஃப்ட் ஆகும், இங்கே பாண்டு வெளியே வரும். ஸோ இங்கே மைனஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அடுத்தது இந்த மைனஸ் நேரம் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய லீவிங் குரூப்பான ஃப்ளூரைடு வந்து வெளியே போயிடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளூரைடு குரூப்புக்கு பதிலாக OH குரூப் சப்ஸ்டிஷன் ஆச்சு. இது நியூக்ளியோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் நடக்குது. இந்த அடிஷன் நடக்கும்போது ஸ்லோவாக நடக்கும். ஏன்னா ஸ்டேபிள் காம்பவுண்டு லெஸ் ஸ்டேபிள் காம்பவுண்டாக மாறதுனால ஸ்லோவாக நடக்கும். அடுத்து லெஸ் ஸ்டேபிள் காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிள் காம்பவுண்டாக மாறதுனால இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, அப்போ பேரா பொசிஷனில் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகும். அந்த ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஸ்ட்ரக்சர் தான் மேசன் ஹெய்மர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். இதே எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷனில் சிக்மா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். இங்கே மேசன் ஹெய்மர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பில் நடக்குது. ஒன்று ஸ்லோ, ரெண்டாவது ஃபாஸ்ட்டு. அப்போ ஸ்லோ ஸ்டெப் தான் ரேட் டெட்டர்மினிங் ஸ்டெப்னு சொல்லுவோம். ரேட் டெட்டர்மினிங் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட் இருக்குது, அதே மாதிரி நியூக்ளியோஃபைலும் இருக்குது. ரெண்டுமே இருக்கிறதுனால ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் அண்ட் நியூக்ளியோஃபைல். அப்போ இங்கே சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து இருக்குது, நியூக்ளியோஃபைலை பொறுத்து இருக்கனால இது செகண்ட் ஆர்டர் கைனெடிக்ஸ். ஓகே, இது AR-SN2 மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். பேரா பொசிஷனில் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அது ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகுது. இதே மாதிரி ஆர்த்தோ பொசிஷனில் இருந்தாலும் ஆகும். இப்போ ஆர்த்தோ பொசிஷனில் NO2 குரூப் இருக்குது. இங்கே இப்சோ பொசிஷனில் போய் OH குரூப் அட்டாக் ஆகும்போது இங்கே கார்பனியான் ஃபார்ம் ஆகும். இந்த கார்பனியான் உள்ளே பார்த்து ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பாண்டு வெளியே வரும். ஸோ இங்கே மைனஸ் கிரியேட் ஆகும். இந்த மைனஸ் உள்ளே பார்த்து ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பாண்டு வெளியே வரும். ஸோ இங்கே மைனஸ் ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய கார்பனியான் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கும்போது அது ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகுது. அப்போ ரெசனன்ஸாக ஸ்டெபிளைஸ் ஆகிறதுனால இங்கே ஆர்த்தோ பொசிஷனில் இருந்தாலும் இங்கே AR-SN2 மெக்கானிசம் நடக்கும். ஓகே, ஏன்னா இங்கே NO2 குரூப் வந்து ஆர்த்தோ பேரா பொசிஷனில் இருக்கும்போது அங்கே மேசன் ஹைமர் காம்ப்ளெக்ஸ்னால ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகுது. அதனால் இந்த காம்பவுண்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் ஆர்த்தோ பேரா பொசிஷனில் NO2 குரூப் இருந்துச்சுன்னா நியூக்ளியோபிலிக் ஆரோமேட்டிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் நடக்கும். இதே மெட்டா பொசிஷன் இருந்தால் நடக்காது. ஏன்னு பார்க்கலாம். இப்போ மெட்டா பொசிஷனில் NO2 குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்சோ பொசிஷனில் OH குரூப் வந்து அட்டாக் ஆகிருக்கு. ஓகே, அதனால் கார்பனியான் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கார்பனியான் ஸ்டெபிளைஸ் ஆக பார்க்கும். ஓகே, அப்போ இங்கே கூட மைனஸ் ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்டு வெளியே வரும். அப்போ இந்த பாண்டு வெளியே வரும்போது இங்கே மைனஸ் கிரியேட் ஆகிருக்கு. இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இங்கே மைனஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இந்த 3 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்லையுமே எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கக்கூடிய கார்பனில் மைனஸ் வரல. ஓகே, அப்போ மைனஸ் குரூப் வரலைங்கிறதுனால ஈஸியாக அந்த மைனஸ் குரூப்பு ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகாது. ஓகே, அப்போ ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகாதுங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகாது, ஹைலி அன்ஸ்டேபிள். ஓகே, அப்போ மெட்டா பொசிஷனில் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அது ஸ்டெபிளைஸ் ஆகாது. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நாட் ஸ்டேபிள், அப்போ ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே, அப்போ ஸ்டேபிளாக இருக்காதுங்கிறதுனால மெட்டா பொசிஷனில் NO2 குரூப் இருந்து ஒரு அரையல் ஹைலைடு இருந்துச்சுன்னா அங்கே ஒரு நியூக்ளியோஃபைல் குரூப் போடும்போது அந்த காம்பவுண்டில் ரியாக்ஷன் நடக்காது. அப்போ ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் தான் NO2 குரூப் இருந்தால் ரியாக்ஷன் நடக்கும். மெட்டா பொசிஷனில் இருந்தால் ரியாக்ஷன் நடக்காது. அதே மாதிரி ஒரு அரையல் ஹைலைடு சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு நம்ம நார்மலாக ஹீட் பண்ணால் ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, ஹை டெம்பரேச்சரில் மட்டும் நம்ம ஹீட் பண்ணோம்னா அங்கே பென்சீன் மெக்கானிசம் நடக்கும், லோ டெம்பரேச்சர்லாம் நடக்காது. ஸோ நியூக்ளியோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா அரையல் ஹைலைடில் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கணும். அதுவும் ஆர்த்தோ பேரா பொசிஷனில் இருந்தால் தான் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஆர்த்தோ பேரா பொசிஷன் இல்லாமல் மெட்டா பொசிஷன் இல்லைன்னா ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, இப்போ கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ப்ராடக்ட் ஃபார்ம் இன் த SN/AR மெக்கானிசம்? இப்போ இந்த கொஸ்டின் தான் பார்த்தோம். மெட்டா பொசிஷனில் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்கமிங் வரக்கூடிய நியூக்ளியோஃபில் குரூப் இப்சோ பொசிஷன்லையுமே அட்டாக் ஆகும். அப்படி அட்டாக் ஆகும்போது கார்பனியான் ஃபார்ம் ஆகும். அந்த கார்பனியான் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகாது. அப்போ ஆகாதுங்கிறதுனால அது ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ அந்த ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, இப்போ தான் பார்த்தோம் நோ ரியாக்ஷன். அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which compound is most reactive towards nucleophilic aromatic substitution reaction? எந்த காம்பவுண்டில் அரோமேட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குளோரோபென்சீன், செகண்டு 1-chloro-2,4 டைநைட்ரோபென்சீன், அடுத்தது 1-chloro-4 நைட்ரோபென்சீன், அடுத்து 1-chloro-3 நைட்ரோபென்சீன். அப்போ நியூக்ளியோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அங்கே எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கணும். ஒரு அரைல் ஹைலைடில் இங்கே அரைல் ஹைலைட் தான் இருக்குது, எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இல்லை. அதேமாதிரி ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி ரெண்டுலேயுமே இங்கே 3 நைட்ரோ இருக்குது. 3 நைட்ரோனா மெட்டா பொசிஷன் இருந்தால் நடக்காது. இங்கே 4 நைட்ரோனா பேரா பொசிஷனில் இருக்குது. அப்போ பேரா பொசிஷனில் இருந்தால் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இங்கே 2,4னா ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குது, அதேமாதிரி பேரா பொசிஷனில் இருக்குது. அப்போ ஆர்த்தோ பொசிஷன் பேரா பொசிஷன் ரெண்டு பொசிஷன்லையும் NO2 குரூப் இருக்கிறதுனால இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய கார்பனியான் வந்து ஹைலி ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஓகே, இந்த எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்னால. அப்போ 2 எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்னால ஈஸியாக அந்த கார்பனியான் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஓகே, அப்போ இங்கே தான் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சியில் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி ரெண்டுலேயுமே நடக்காது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த இன்டர்மீடியட் ஃபார்ம் இன் த SN/AR மெக்கானிசம்? SN/AR மெக்கானிசமில் என்ன இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பென்சில் கார்போகேட்டையானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பென்சில் கார்போகேட்டையானுங்கிறது சிக்மா காம்ப்ளெக்ஸ், அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இதில் நடக்காது. ஆப்ஷன் ஏ ராங். பென்சீன் மெக்கானிசம், அதாவது எலிமினேஷன் அடிஷனில் தான் இங்கே பென்சீன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இதுவும் வராது. இங்கே கார்பனையான் ஃபார்ம் ஆகும். அந்த கார்பனையான் தான் நம்ம மேசன் ஹைமர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஃப்ரீ ரேடிக்கலுங்க ஃபார்ம் ஆகாது. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which of the following is an incorrect statement about SN/AR reaction? SN/AR reactionல எது incorrect statement கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கர் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் என்ஹான்சர் ரியாக்டிவிட்டி. எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ஸ்ட்ராங்கராக இருந்தால் என்ஹான்சர் ரியாக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்ட் தான். ஓகே, அப்போ கரெக்ட். எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதுனால இது ஆப்ஷன் ஏ வந்து ராங்.
செகண்ட் ஆப்ஷன் தே ப்ரொசீட் வையா ஒன் ஸ்டெப் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷன் 2 ஸ்டெப்பில் நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அடிஷன் நடக்கும். அடிஷன் நடந்து உங்கள் மேசன் ஹெய்மர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். மேசன் ஹெய்மர் காம்ப்ளெக்ஸில் ஹேலைடு ரீப்ளேஸ் ஆகி ஃபைனல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அடிஷன் நடக்கும், அது ஸ்லோவாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் எலிமினேஷன் ரியாக்ஷன், அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ 2 ஸ்டெப் மெக்கானிசம். அப்போ அங்கே 1 ஸ்டெப் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். ஓகே, அப்போ இது ராங்னா இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஆர்த்தோ பேரா சப்ஸ்டியன் ஆர் ஃபாஸ்டர் தென் மெட்டா. எஸ், ஆர்த்தோலையும் பேராவிலையும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மேசன் ஹெய்மர் காம்ப்ளெக்ஸ் ஈஸியாக ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகும். இங்கே கூட எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆர்த்தோ பேரா பொசிஷனில் இருந்துச்சுன்னா. ஓகே, அப்போ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் சி ராங் தான். ஆப்ஷன் டி, த ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் த லீவிங் குரூப் எபிலிட்டி. லீவிங் குரூப் எபிலிட்டி டிபெண்ட் பண்ணி தான் ரேட் இருக்குது. லீவிங் குரூப் ஃபாஸ்ட்டாக லீவ் ஆச்சுன்னா ரேட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் டியும் வராது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ரியாக்ஷன் ஆஃப் 1-fluoro-4-nitrobenzene வித் சோடியம் மீத்தாக்சைடு மெத்தனால் ஈல்ஸ். 1-fluoro-4-nitrobenzene கூட சோடியம் மீத்தாக்சைடு போடும்போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. இங்கே 1-fluoro-4-nitrobenzene எடுத்திருக்கோம். அது கூட சோடியம் மீத்தாக்சைடு மெத்தனால் போடும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய மீத்தாக்சைடு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் வந்து இப்சோ பொசிஷனில் அட்டாக் ஆகும். ஃபஸ்ட்டு அடிஷன் நடக்கும், அங்கே கார்பனியான ஃபார்ம் ஆகும். கார்பனியான இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பெல்லாம் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஃபைனலாக இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளூரைடு அயன் வந்து லீவ் ஆகும். ஓகே, அப்போ எலிமினேட் ஆகும். ஃபஸ்ட்டு அடிஷன் நடக்கும், அடுத்து எலிமினேஷன் நடக்கும். அப்போ இங்கே மீத்தாக்சைடு அயன் வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆயிரும். ஓகே, அப்போ மீத்தாக்சைடு அயன் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்குது, இது செகண்ட் பொசிஷன், இது தேர்ட் பொசிஷன், இது ஃபோர்த் பொசிஷன். அப்போ ஃபோர்த்து பொசிஷனில் நைட்ரோ குரூப் இருக்குது. அப்போ பென்சின் ரிங்கில் OCH3 இருந்தால் அது அனிசோல், 4 நைட்ரோ அனிசோல். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் aryl halide இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் SN-AR ரியாக்ஷன். SN-AR ரியாக்ஷனில் எந்த aryl halide வந்து மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு லீவிங் குரூப்பாக அயோடைடு, அடுத்து புரோமைடு, குளோரைடு, ஃப்ளூரைடு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து எது ஃபஸ்ட்டு லீவிங் குரூப்பாக இருக்குன்னா ஃப்ளூரைடு தான் ஃபஸ்ட்டு லீவிங் குரூப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஹாலஜனே ஹைலி எலக்ட்ரானிட்டிவிட்டியாக இருக்குது ஃப்ளூரின் தான். அப்போ எலக்ட்ரானிட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ளூரின் வந்து இங்கே கூட எலக்ட்ரானை ஈஸியாக வித்ட்ரா பண்ணும். ஓகே, அப்போ அப்படி வித்ட்ரா பண்ணும்போது இங்கே பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ், இங்கே பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஓகே, அப்போ இங்கே கார்பன் மேலே பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இங்கே ஈஸியாக நியூக்ளியோஃபைல் வந்து ஈஸியாக போய் இங்கே இருக்கிற அடிஷன் நடக்கும். ஓகே, அப்போ இந்த இப்சோ பொசிஷனில் ஃபாஸ்ட்டாக அடிஷன் நடக்கணும்னா இங்கே ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா இங்கே கார்பனை பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த டைமில் ஈஸியாக அடிஷன் நடக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபாஸ்ட்டாக அடிஷன் நடக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பை பொறுத்து தான் இருக்குது. அப்போ SN-AR ரியாக்ஷனில் மோஸ்ட் ரியாக்டிவ் aryl halide யாருன்னா ஃப்ளூரோபென்சின் தான். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ளூரோபென்சின் வரும், அடுத்து செகண்டு குளோரோபென்சின், அடுத்தது தேர்டு ப்ரோமோபென்சின், ஃபோர்த்து வந்து அயோடோபென்சின். அப்போ SN-AR ரியாக்ஷனில் aryl halide ஆர்டர் ஃப்ளூரின் தான் ஃபஸ்ட்டு இருக்கும், அடுத்தது செகண்டு குளோரின், அடுத்தது தேர்டு ப்ரோமின், ஃபோர்த்து தான் அயோடின். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which mechanism is dominant when a very strong base used with unactivated haloarine. அன்ஆக்டிவேட்டட் ஹேலோ அரைனில் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் போடும்போது என்ன மெக்கானிசம் நடக்கும்? SN-AR மெக்கானிசமா, SN1 ரியாக்ஷனா, SN2 ரியாக்ஷனா, பென்சீன் மெக்கானிசமா? ஆல்ரெடி இந்த கான்செப்டை நம்ம பார்த்துருக்கோம். வெரி ஸ்ட்ராங் பேஸ் போடும்போது எந்த ரியாக்ஷன் நடக்கும்? இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆன்சர் தெரிஞ்சால் உங்களோட ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கெம் அகாடமியில் UG/TRB கெமிஸ்ட்ரிக்கு டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் சீரிஸில் டோட்டலாக 25 டெஸ்ட் இருக்கும். இதுக்கான PDF ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதோட டோட்டல் ஃபீ 499 ரூபீஸ் ஒன்லி. இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 8838393680 வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி UG/TRB PG/TRB கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான வீடியோக்கு நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.